ஓம் குருப்யோ நமக. ஓம் கணபதயே நமக. ஓம் பாலாம்பிகாய நமக. ஓம் ராஜராஜேஸ்வரி நமக. ஓம் லலிதாம்பிகை நமக. ஓம் மகாவிஷ்ணுவே நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் பராசக்தி நமக. ஓம் குலதேவதாய நமக. குலதெய்வம் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். குலதெய்வம்னா என்னன்னு தெரியாது. சிலருக்கு குலதெய்வமே தெரியாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அது எப்படி வழிபடணும்னு தெரியாது. இன்னொருத்தருக்கு அந்த குலதெய்வம் எங்க இருக்குது, அதை நாங்க பாரம்பரியமா அதாவது என் குடும்பத்துல மறந்துட்டாங்க. நாங்க இது வரையும் குலதெய்வ வழிபாடே பண்ணது கிடையாது. குலதெய்வத்தை கட்டாயம் கும்பிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன இப்ப குலதெய்வம் அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம என்னன்னா அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்றது உண்மையா நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வங்கள். அதாவது நம்ம பாட்டம் பூட்டன்ல இருந்து அதாவது பெண் தெய்வ வழிபாடுகள் தான் அதாவது என்ன சொல்லணும்னா எல்லா குடும்பத்திலும் அந்த குலதெய்வ வழிபாடு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்னி பெண்ணை தான் குலதெய்வமா ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல இறந்து போயிருக்கும். அந்த இறந்து போன கன்னி பெண்ணை தெய்வமா வச்சு வழிபட ஆரம்பிச்சதுதான் அந்த குலதெய்வமா பெண் தெய்வமா நம்ம வாழையடிவை அதாவது அப்படியே ஒவ்வொருத்தரா அந்த பரம்பரையா அப்படியே மாறி மாறி கொண்டு வந்துட்டு இருப்போம். ஏன்னா இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பரம்பரை, அதாவது நம்ம எல்லாமே ரிஷி வம்சம். இப்ப நம்ம சொல்றப்பே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு ரிஷியோட பேரை சொல்லிட்டு வருவாங்க. விஸ்வகர்மால ஒரு ரிஷி பேரை சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரிஷி பேரை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வழியா வந்தோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம வழியில பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகாம்பாள் அப்படின்றது ஒருத்தர் குலதெய்வமா இருக்கும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் அப்படின்னு குலதெய்வம் இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா சுடலமாட சாமி குலதெய்வமா இருக்கும். இத மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய குலதெய்வங்கள் எல்லாமே இருக்கும். இந்த வழிபாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டமா அதாவது அவங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க, பொங்கல் வைப்பாங்க, கொள்வாங்க, இதை மாதிரி பண்ணிட்டு வராங்க. சரி, ஓகே, இதெல்லாம் முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த குலதெய்வங்கள் அதெல்லாம் வழக்கத்துல இருந்து எல்லாம் மாறி போனதுனால நிறைய பேர் அந்த குலதெய்வத்தை மறந்துட்டாங்க. இப்ப எப்படி குலதெய்வம்னு தெரியல, யாருன்னு தெரியல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க. இந்த குலதெய்வம் இப்ப நேரம் இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த குலதெய்வத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாத்தா, நம்ம குடும்பத்துல இருந்து அம்மா அப்பா யார் யார் இறக்குறாங்களோ கொள்றாங்களோ அத்தனை ஆத்மாக்களும் என்ன பண்ணா அந்த குலதெய்வத்தோட கோயில்ல போய் எல்லாமே போய் அங்கதான் போய் சேரும். இப்ப ஒரு குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா அப்பாவை நல்லபடியா கும்பிடுவான், கொள்ளுவான், எல்லாமே பண்ணுவான். அதே மாதிரி அம்மா நல்லபடியா பாசத்தோட இருந்திருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அம்மா மேல பாசத்தோட இருப்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்க மாட்டாரு, இல்ல பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையா இருக்கும். ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரியா பார்த்துட்டு இருப்பாங்க. அவனை போய் அப்பாவுக்கு போயிட்டு நீ தர்மம் அதாவது கர்மம் பண்ணுடா கொள்ளுடா அப்படின்னா வருஷத்துக்கு முடிஞ்ச உடனே வருஷம் நம்ம என்ன செய்யணும், திதி கொடுக்குறோம் இல்லையா, அதை மாதிரி செய்யடா, குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுடானா பண்ண மாட்டான். டைரக்டா சொன்னா சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் சராசரியாவே இவனுடைய மனசுல இருக்கிற கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டா அப்பா நமக்கு எதுவும் நல்லது செய்யல, சொத்து சேர்த்து வைக்கல, அதனால நான் அப்பாவை வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்றது இவனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அதேதான் அம்மா நமக்கு எதுவும் பண்ணல கொள்ளல அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. எல்லாருமே யார் யார் நமக்கு முன்னோர்கள் அத்தனை பேர் இறந்தாருங்களோ இவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்துல எந்த இடத்துல நம்ம வழிபாடு பண்ணிட்டு வருமோ இது எல்லாமே அங்க போய் ஒரு இடத்துல போய் சரணாகதி அடைஞ்சு அது மொத்தமும் நம்மளை வாழ்த்துறது தான் குலதெய்வம். நம்ம நேரடியா போய் அப்பா அம்மாவை கும்பிடுறது அப்படின்றது நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுவோம். ஆனா குலதெய்வ கோயில் அப்படின்றது நம்மளுடைய பரம்பரையில் இருக்கிற யார் யார் நம்ம முன்னாடி இறந்தாங்களோ அத்தனை ஆத்மாக்களும் அந்த இடத்துல போயிட்டு சரணாகதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கும் வெளியில அதாவது அது அடுத்த பிறப்புக்கு போய் அடுத்த சரீரத்துக்கு போய் எப்போ போய் தேருதோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அதே இடத்துலதான் சுத்திட்டு இருக்கும். இப்ப இது நேரடியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த வழிபாடு எல்லாம் பண்ணல இப்ப அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மாவை நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா மாசம் மாசம் திதி கொடுக்குறோம் அமாவாசைக்கு. அது கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம போய் எதுவோ அதாவது ஆக்சுவலா இது ஒவ்வொருடைய முக்கியமான கடமை. இது நித்திய கடமைன்னு சொல்லணும். இது பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா
நீங்க எந்த அளவுக்கு ஒரு இறந்து போனவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா அவங்க தான் அடுத்தது குலதெய்வத்துல போய் ஐக்கியமாக போறவங்க. நம்ம குலதெய்வமும் அவங்க தான். முக்கியமா சொல்ல போனா அந்த வழியில வந்தாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அங்கதான் போய் சேரப்போகுது. அடுத்து அந்த ஆத்மா இன்னொரு இடத்துல போய் சேர்ற வரைக்கும் அவங்க தான் இருக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அந்த திதியை கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், கொள்றோம் அப்படின்னா வந்து நல்லபடியா நீங்க உங்களுடைய பணிகள்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போய் உங்களுக்கு தேவையான இடத்துல போயிட்டு அடுத்த சரீரத்துக்கு போங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த திதி கொடுக்கறது. ஏன்னா இதே இடத்துல இந்த பூமியில இது சுத்திக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆன்மா. அப்ப என்ன ஆகுனா, அந்த ஆன்மா துன்பப்பட துன்பப்பட எந்த குடும்பத்துல அந்த வழிபாடு பண்ணலையோ திதி கொடுக்கலையோ அந்த குடும்பங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் கூட வந்து நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஒண்ணு பொருளாதார ரீதியா இழப்பா இருக்கும், ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகளா இருக்கும், ஒண்ணு இல்லைன்னா வேலை கிடைக்காது, இல்ல பக்கத்துல சண்டை. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்துல பிரச்சனைகள் இருக்கும். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அகால மரணங்களே நடந்துட்டு வரும். இவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. என்னன்னா பார்த்தா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடை சரியா பண்றது கிடையாது. அப்ப முறையா, அதாவது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க வந்துன்னா, வாரிசு பையன் பெத்துக்கணும் அப்படின்னா வந்து எல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும், சுகத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு வப்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முக்கியமான விஷயம் பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பனுக்கு செத்தவனுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஆண் வாரிசு மெயினான விஷயம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்து கொல்லி போடுறதுன்னு எதுக்கு சொல்றாங்க. ஆண் பிள்ளைக்கு வந்து கொல்லி போடுறதுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ஆண் பிள்ளைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலங்கள் எல்லாமே மாறி போச்சு. இருந்தாலும் என்னன்னா இந்த விஷயங்களை நம்ம வந்து கட்டாயம் செய்தே ஆகணும். அப்ப குலதெய்வ வழிபாடோட எவ்வளவு முக்கியன்றத இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு இருப்பீங்க. இவங்க யாருன்றதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. யார் இவங்க வந்து அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைவேஸ்ல பார்த்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கும். யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. ஏன்டா இந்த இடத்துல போனோம்னு அவங்களே சொல்லுவாங்க, இந்த இடத்துல அடிக்கடி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு விபத்து நடந்துட்டே இருக்கு. ஆனா அப்ப இருக்கிறவங்க பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்ததுன்னா, அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கோயில் மாதிரி கட்டி ஒரு அம்பாள் சிலையை ஒண்ணு வச்சு என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க. பூஜை பண்ண உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா அந்த சாலையில விபத்துக்களே இருக்காது. இதை வந்து நீங்க கண்ணால வந்து 100க்கு 100 பார்த்த உங்களுக்கு வந்து இந்த அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டா செத்து போனதோ யாரோ ஒருத்தர் தான், அது அப்பாற்பட்ட விஷயம், நமக்கு தெரியாது. ரோட்ல போனவங்க, ஏன்னா அந்த விபத்துல செத்தவங்க துர்மரணம் அடைஞ்சவங்க, அவங்களுக்கு யார் வந்து அந்த இடத்துல சொந்த பந்தம் போயிட்டு எங்கேயோ போய் அவங்க போய் கால் கிடைச்சிக்கிறது இல்லை, அவங்க வந்து அதாவது தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்ல காரியங்கள் பண்றாங்களோ இல்லை, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அந்த இடத்துல உயிர் போன உடனே அந்த ஆத்மா அங்கேயே சுத்தின்னு கிடக்கும். அதனால வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்து அந்த இடத்துல விபத்துகள் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு சாந்தி அடையணும். யாரா இருந்தாலும் சாந்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன. அப்ப அந்த சாந்தி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிபாடு, ஒரு பொறி வச்சு இதெல்லாம் வந்து படையல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சிலையை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த விதத்திலுமே பாத்தீங்கன்னா விபத்துகள் நடக்காது. அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தரை போய் நம்ம வந்து வழிபாடு பண்றதுனால அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கல, நமக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லது நடக்குது கொள்ளுது அப்படின்ற பட்சத்துல அப்ப நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வழிபாடுகள் பண்றப்ப பாத்தீங்கன்னா அப்ப நம்ம குடும்பத்துல எவ்வளவு நல்லது நடக்குன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா துன்பங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாததுதான் 100க்கு 100 காரணம். அதனால குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். யார் இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடை பண்ணாத இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தயவு செய்து குலதெய்வ வழிபாடை செய்யறதுக்கு முயற்சிகள் எடுங்க. நான் சிலர்லாம் சொல்லுவாங்க வந்து என்கிட்ட வந்துட்டு, சாமி நான் வந்து எங்க குலதெய்வத்துக்கு நாங்க எல்லாம் வந்து இப்போ அண்ணன் தம்பிங்க நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கிறோம், நாங்க இப்போ 6 பேர் சேர்ந்து வாங்கினா வரவே மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு எல்லாமே தெரியுது. ஆனா போய் ஒரு வருஷமா ஆச்சுன்னா கூட அந்த இது பண்றாங்க பாருங்க, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பூஜை பண்றாங்க. அதோட சரி, திருப்பி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எந்த விஷயத்திலுமே எதுவுமே பண்றது கிடையாது. அவங்களுக்கு பூஜைகளை வருஷம் பாத்தீங்கன்னா தர்ப்பணங்களை கொடுக்கறதே கிடையாது. அப்ப இது என்ன ஆகும், அந்த ஆத்மாக்கள் வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் என்ன. அப்ப அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால குலதெய்வ வழிபாட்டுடைய எவ்வளவு முக்கியத்துவம்ன்றத வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால குலதெய்வ வழிபாடை தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. இதுதான் குலதெய்வம். எனக்கு குலதெய்வம்லாம் தெரியும். ஆனா எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா
பல வருஷமா வந்து நாங்க போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனதில்லை, சாமியை கும்பிட்டதில்லை, அதை வந்து முறையா நாங்க பயன்படுத்துனதில்லை. அப்படின்றவங்களுக்கு திரும்ப நான் வந்து அதாவது இப்ப நீங்க பண்ணாதவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். நான் என் குடும்பத்துல வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம்னு உண்மையிலே உங்களாலேயே அதை உணர முடியும். உங்க குடும்பத்துல என்னென்ன நடக்குதுன்றது நான் சொல்ற எனக்கும் தெரியும். நீங்க அனுபவிக்கிற உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இத மாதிரி நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு வழிகாட்டுனதுனால உங்களுக்கு இந்த பதிவு நான் வந்து போடணுன்ட்டு வந்து போடுறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே குலதெய்வத்தை தவற விட்டுறாங்க. ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது குலதெய்வம் தான். குலதெய்வம் தான் முதல்ல. குலத்தை காப்பது குலதெய்வம். நமக்கு குலம் வளரணும், சந்ததி வளரணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். அந்த குலதெய்வத்தை தவற விட்டவங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த பிரச்சனையில இருந்து தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரிஞ்சவங்க நான் சொல்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி முதல்ல போயிட்டு குலதெய்வ வழிபாடை ஆரம்பிங்க. ஏன்னா என்னால வந்து என் கூட என்ன அண்ணன் வரமாட்டாரு, தம்பி வரமாட்டாரு, இப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது. வரவங்க முதல்ல போய் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அதனால வந்து எடுத்த உடனே என்னால போக முடியலையே, கொள்ளலையே, இது மாதிரிலாம் வந்து தயக்கங்கள். ஏன்னா நீங்க பல ஆண்டு காலமா விட்டுட்டீங்க குலதெய்வ வழிபாடு. அப்ப நீங்க புதுசா திருப்பி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்களை ஏன் செய்ய சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் போதும். ஏன்னா உங்க சந்ததி அடுத்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு ஆரம்பிச்சீங்கன்னா தான் வர சந்ததியாவது நல்லபடியா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கண்ணுல படுது தெரியுது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். எல்லாராலையுமே பார்க்க முடியாது, தேடி போகிறது உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உங்களுக்கு இது மூலமா ஒரு வழி பிறக்க போகிறது. உங்களுடைய குலதெய்வம் அருள் உங்களிடம் வந்து இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா வராம இந்த வீடியோக்குள்ள நீங்க வர முடியாது. ஏன்னா உங்க குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குதுன்றதுனால தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. அப்ப இதை நம்ம வந்து முறையா பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து என்னன்னா முதல்ல குடும்பத்தோட முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட போய் நீங்க வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு அம்மா வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு சந்தோஷமா போவோம். நம்ம போறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்குவோம், பூ வாங்குவோம், வாழைப்பழம், அது இது நமக்கு என்னென்ன தேவையோ அம்மாவை போய் பார்க்க போறோம் கொள்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சந்தோஷமா போய் பார்த்துட்டு. ஏன்னா நமக்கு வாங்கிட்டு போனா நமக்கு ஒரு சந்தோஷம், அம்மா சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு சந்தோஷம், இல்ல அங்க இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அத மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போறப்ப நம்ம முதல்ல நான் சொல்றது வந்து என்னன்னா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல, முதலா போறவங்களுக்கு தான் சொல்றேன். முதல் முறையா போறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொண்டு, அதாவது வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், கற்பூரம், வத்தி, மாலை, ஆண் தெய்வமாக இருந்தால் வேஷ்டி துண்டு, பெண் தெய்வமாக இருந்தால் புடவை. ஏன்னா சிலர் புடவைக்காரியெல்லாம் வச்சு கும்பிட்றவங்களா இருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அம்பா பெண் தெய்வ வழிபாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா புடவை கட்டாயம். அப்போ புடவை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஐயர்கிட்ட சொல்லி இதை மாதிரி நாங்கள் குலதெய்வத்தை, ஏன்னா இப்போ நீங்கள் தவற விட்ட ஒரு விஷயங்கள் தான் என்ன, அதனால அம்மா வந்து எங்களுக்கு திருப்பி வந்து இந்த குலதெய்வ வழிபாடு இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு பூஜையை பண்ணிட்டு அர்ச்சனை எல்லார் பேர்லையும் அர்ச்சனை பண்ணுங்க. முதல்ல அங்கே போய் குலதெய்வ கோயிலில் வந்து அப்படி ஆட்களே இல்லை, பூஜை பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா நீங்களே வந்து அந்த கோயிலில் போய் நின்று மனதார அங்கே போய் இப்போ வந்து சொல்கிற மாதிரி 2 பேர் பேசிக்கொண்டா எப்படி பேசிப்போம். அம்மா நான் இது வரைக்கும் நான் வந்தேன், நீங்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள், நீங்கள் வந்து நான் உங்களை தவற விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, என் குடும்பம்லாம் இவ்வளோ கஷ்டப்படுது, இதுக்கு மேலே அதை மாதிரி கஷ்டத்தை கொடுக்காதீங்க, பண்ணது தப்பு நாங்கள் தான் பண்ணோம், அதனால எங்களை மன்னிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எங்க குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு நீங்க தாமா, இது உங்க குடும்பமா, இது நாங்க பண்ண தப்புக்கு எங்க சந்ததிகளை பாதிக்கப்படக்கூடாதுமா, தப்போ நாங்க மன்னிச்சு மனப்பூர்வமா ஏத்துக்கிறோமா, எங்க வீட்டுக்கு வாங்கம்மான்னு மனசார வேண்டி நீங்க எடுத்துட்டு போன படையல் பொரியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வைங்க, வச்சு எல்லாமே, அதாவது அந்த கோயிலுக்கு அம்பாளுக்கு உண்டான படையல் இல்ல முனீஸ்வரர் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொரி அவள் இது மாதிரி எல்லாம் வைப்பாங்க, அதுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க, இங்க இதை மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு படைச்சிட்டு அங்க என்ன பண்ணுங்க, அங்க இருந்து கொஞ்சோண்டு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க. அந்த கோயில்ல இருந்து அந்த கைப்பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு எல்லாமே சாமி எல்லாம் கும்பிட்டு அங்கேயே உட்காந்து, நீங்க முடிஞ்சா பொங்கல் வைக்க முடிந்தால் பொங்கல் அங்கேயே கூட வச்சு செஞ்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டு. அதாவது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது சைவம் அசைவம். சில தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைவ படையல் வைப்பாங்க, சில தெய்வங்களுக்கு அசைவ படையல் வைப்பாங்க. அதனால நமக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோன்றதெல்லாம் அப்படி கிடையாது. கோயிலில் போயிட்டு அங்கே பலி கொடுக்கறது வந்து பிரசாதம்.
அதனால வந்து குலதெய்வங்கத்துல நம்ம முன்னோர்கள் என்ன வழியில பண்ணிட்டு போனாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ தவிர, நான் இன்னைக்கு எனக்கு தெரியுது அப்படின்றதுக்காக புதுமையான முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முறையை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோயிலில் போய் கடா வெட்டணும், கோழி வெட்டணும், முப்பூசை போடணும், இதை மாதிரி ஒரு ஏன்னா அவங்க பண்ணிட்டு போன விஷயங்கள் அவங்க நம்ம கிட்ட அதை எதிர்பார்ப்பாங்க. அப்ப சைவமா இருந்தது அப்படின்னா அங்க வந்து பிரச்சனை இல்லை. நீங்க சாதாரணமா போயிட்டு வச்சுட்டு நீங்க அதை மாதிரி கும்பிட்டு அந்த கைப்பிடி மண் எடுத்துக்கலாம். இப்ப இதே அசைவம் நம்ம அந்த இடத்துல பூசை போடணும் அப்படின்னா விருப்பம் இருக்கு. அங்க வந்து பிரசாதம் தான் அது பொறுத்தவரை. ஏன்னா நம்ம காணிக்கையா தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாமே வந்து சாப்பிட்ட ஒரு விஷயங்கள் தான். குலதெய்வத்துக்கு உண்டான படையல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இப்போ அந்த இடத்துல போய் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாருமே அந்த வர்றப்ப கைப்பிடி மண் எடுத்துட்டு அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எனக்கு நாங்க வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த மண்ணை ஒரு வெள்ளை துணியோ இல்லை மஞ்சள் துணியோ, மஞ்சள் கலந்தது, மஞ்சளை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த துணியில அம்பாளுக்கு காணிக்கை உங்களால் முடிஞ்சது 11 ரூபாயோ 21 ரூபாயோ 101 ரூபாய் உங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல் ஒரு காணிக்கை. அந்த காணிக்கை அதில் வச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறோம். அதிலேயே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமத்தையும் வைக்கிறோம். அதுலேயே இந்த கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா குலதெய்வ கோயிலிருந்து, அந்த இடத்துல அந்த மண்ணையும் அதில் வைக்கிறோம். வச்சு நல்லா போட்டு என்ன பண்ண ஒரு முடிச்சு போட்டு அதற்கு மேலே நல்லா மஞ்சளை தடவி அதில் வந்து ஒரு குங்குமத்தை வச்சு அதை என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த விளக்குக்கு அதாவது பூஜை அறையில் நம்ம என்னைக்கு பூஜை ஆரம்பிக்க போகிறோமோ, அதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணால் அந்த பூஜை ரூமெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சு எல்லாமே அதை சொல்ல மாதிரி மொழிகிரிகளாக வச்சுட்டு அந்த மண் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு இல்லைங்களா, அதை ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அந்த முடிச்சு போட்ட வச்சு அந்த காணிக்கைகள்லாம் போட்ட வச்சு இடத்துல போயிட்டு அந்த பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஒரு பூவை மேலே வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சு அங்கே வழிபாடு பண்ண. அதாவது என்ன, அம்மா நீங்கள் இங்கே வரணும் கொல்லணும், இப்போ நீங்கள் கோயிலில் போய் என்ன வேணுனீங்களோ அந்த வேண்டுதலை இங்கே வச்சு இங்கே வரணும், இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு வழி காட்டணும், உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது, நீதாம்மா எங்களுக்கு எல்லாமே பண்ணணும், நீங்கள் தான் ஐயா எல்லாமே பண்ணணும் அப்படின்னு மனசார விரும்பி வேண்டி இதை என்ன பண்ணுங்க, அந்த காணிக்கையோடு அதை அப்படி வச்சுங்க. பார்த்தீங்களா, டெய்லி காலையில், அதாவது காலையிலையும் மாலையிலையும் உங்களால் 24 மணி நேரம் விளக்கெல்லாம் ஏற்ற முடியும். வீட்டில் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் மட்டும் 1 மணி நேரம் விளக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் எரியும். அந்த எரியிற இடத்துல வந்து விளக்கு கட்டாயமாக எரிச்சுட்டு அதுக்கு டெய்லி பூ வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்து போகிறீங்களா, குளிச்சுட்டு போயிட்டு முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வத்தை இப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதனுடைய மாற்றங்கள் போய் வீட்டுக்கு சாமி குலதெய்வம் வந்தது, அதனுடைய அருள் கிடைத்ததுன்றது வந்து ஒரு 48 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயங்கள் புரியும். சில நல்ல விஷயங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம குலதெய்வம் நமக்கு அருள் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இத மாதிரி முறையில பூஜைகளை ஆரம்பிச்சு கடைசியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது மாசம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், நம்ம எப்படி நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு நம்ம கிடைச்சா எவ்வளவு ஆசையோட போயிட்டு வந்து உடனே போய் பார்ப்போம் கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு அதே விருப்பத்தோட மாசம் நம்ம எப்படி போயிட்டு வரோமோ அது மாதிரி சந்தோஷத்தோட போய் அங்க எந்த அளவுக்கு சேருமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பங்களும் சுபிக்ஷமாக இருக்கும். நமக்கு சுபிக்ஷம் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அடுத்த சந்ததி நல்லபடியா வளரணும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வழிபாடாகும். இதை தொடர்ச்சியா பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, இதனால நடந்த விஷயங்கள் எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஐயா அப்படின்னு சொல்லுங்க. தெரியாதவங்க தகவல் சொல்லுங்க, நான் வழிகாட்டுறேன்.